அம்மா ஒரு ஆந்திரா பருப்பு பண்றாங்க, சாதத்துக்கு போட்டு சாப்பிடுற மாதிரி. கொஞ்சம் நெய் போட்டு அந்த நெய்ல ஒரு 6-7 பூண்டு போட்டிருக்கிறாங்க. இந்த ரெசிபி வந்துட்டு அம்மா சின்ன வயசா இருக்கிறப்போ அவங்க நெய்பர் ராவ் ஃபேமிலி கிட்ட இருந்து கத்துருக்குறாங்க. அவங்க ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு ரெசிபியா இது. பருப்பு கொஞ்சம் வேக வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த நெய்ல வறுத்த பூண்டு போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு பூண்டு. திரும்ப இந்த வானல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், நல்லா பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இதுல இப்போ ஒரு நல்ல பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சிருந்தாங்க, அந்த தக்காளியும் போட்டாச்சு. நல்லா வதங்கணுமாமா இது. இத கொஞ்சம் சாம்பார் பொடி 1 டீஸ்பூனுக்கு சாம்பார் தூள். உப்பாமா, உப்பு கொஞ்சம். இது நல்லா வதங்குன இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவை இந்த பருப்புல போட்டுடுறாங்க. பருப்புல நம்ம ஆல்ரெடி நெய்ல வறுத்த பூண்டு போட்டிருக்கோம். இப்போ திரும்ப இத நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்கிறாங்க. நல்லா கொதிக்கிற அந்த பருப்புல அம்மா வந்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டாங்க. அவ்வளவுதான் இல்லம்மா, ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர். ரொம்ப சிம்பிளா இருக்குது. சூப்பர்மா, நல்லா வாசனையா இருக்கு. இந்த பூண்டு நெய்யோட வாசனை எல்லாம் நல்லா இருக்கு. இந்த சிம்பிளான இந்த ஆந்திரா பப்புவை ஒரு நல்ல காரசாரமான ஒரு ஃபிஷ் ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பட்டிமன்றத்துக்கு நாங்க எடுத்திருக்கிற தலைப்பு வந்து வீட்டிலிருந்து வேலை செய்யும் சூழல், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்றது. வீட்டிலிருந்து வேலை செய்யும் சூழல் உறவுகளை இணைத்துள்ளதா இழந்துள்ளதா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். உதாரணத்துக்கு நான் வந்து மருத்துவராக இருக்கேன். ஒரு 2 நாள் வந்து நெஸ்டர் பல்கலைக்கழகத்தோட மேனேஜரியல் ஜாபும் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து வீட்டுல இருந்து வேலை செய்யறேன். ஒரு நாள் அப்படி வேலை செய்யும் போது என் பொண்டாட்டி சாந்தி முன்னாடி இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஷீன் ஒரு வெப்சைட்ல எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஒரு 4 ஆர்டர் எனக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு இதெல்லாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. 1, 2, 3, 4 அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்துட்டேன், அம்மா அந்த 2, 3 நல்லா இருக்குமா அப்படின்னு. அப்படியா, எனக்கு அதாங்க பிடிச்சிருந்தது. எப்படி அதை டிசைட் பண்ணீங்கன்னாங்க, அந்த 1ல மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு, 4 கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு. நீங்க என்ன பொம்பளையா பாத்தீங்க கேட்டாங்க. ஓ வேற எதை பாக்கணும், அப்பதான் தெரிஞ்சது ட்ரெஸ்ஸை பாக்கணும் போல இருக்கு, எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம வாயை கொடுத்து மாட்டுக்கிறது வீட்டுல இருந்தாதான். ஆபீஸுக்கு கூட இந்த பிரச்சனையே கிடையாது, நிம்மதியா இருக்கலாம். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது, வானில் இல்லையடி. நம்ம இன்பம் என்பது
தீயன் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே